ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கே ட்ராமா ஃப்ளெக்ஸ் காப். எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவோட வாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது அவ்வளோ மோசம் இல்லை. ஆனால் இப்போ என் வாழ்க்கை என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அந்த கேள்விக்கான விடையை தேடி என் பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இப்படி யோசிச்சுட்டே ஹீரோ ஒரு ஆளை மீட் பண்ணுவாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கையே வேற. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது பெட் ஜூஸ் வரும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு ஹீரோ. ஹீரோக்கு அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். பட்லருங்களும் அதை ஞாபகப்படுத்த, ஆனா ஹீரோக்கு அத பத்தில கவலை இல்ல. தூக்கம் முக்கியம்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அன்னைக்கு மீட்டிங்ல எல்லாரும் இருப்பாங்க ஹீரோவை தவிர. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோ அண்ணனை பார்க்க ஹீரோ அண்ணாவும் கால் பண்ணி பார்ப்பாரு. ஆனா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும், கிட்னாப்பிங் கேஸ். அதை பார்த்த உடனே ஹீரோ சந்தோஷமாகி ரெடி ஆவாரு. அங்கிள் கிட்ட கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லி சூட்டெல்லாம் போட்டு ரெடியாகி ஒரு பைக் எடுத்து வேகமா போக அங்குளும் யாருக்கும் கால் பண்ணி சப்போர்ட் டீமை ரெடியா இருக்க சொல்வாரு. ஹீரோவும் ஃபாஸ்டா அந்த பில்டிங்குள்ள போக அங்க கன்னெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆவாரு. ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்க 30 பேரு கிட்னாப் பண்ணிருக்காங்களாம். விஐபி வந்து மொட்டை மாடியில இருக்காங்களாம். பயங்கரமான ஷூட் அவுட் நடக்கும். ஃபைட்டு, ரன்னிங், சேசிங்னு கடைசி 2 பேர் மட்டும் மாடிக்கு போக அங்கிருந்த வில்லனும் ஹீரோ கூட வந்து இன்னொருத்தனை சுட்டுவான். ஹீரோ அந்த வில்லனை சுட்டுட்டு கடத்தப்பட்ட அந்த பொண்ணை போய் காப்பாத்த தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டா. அதுக்கு பதிலா ரொம்ப ஃபன்னா இருந்ததுன்னு சொல்வா. அப்பதான் தெரியும் இது எல்லாமே ஒரு கேம்னு. அங்கிளும் வந்து அந்த மால்ல ஏற்பட்ட டேமேஜுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போவாரு. அப்ப அங்க வேலை செய்யற ஆண்டியும் பணக்காரங்களை இப்படிதான் விளையாடுவாங்களான்னு கேட்க அங்கிளும் இல்ல, இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன், விளையாட்டுக்காக தன்னோட உயிரையும் ரிஸ்க் எடுப்பான். அடுத்த சீன்ல ஒரு கொலைக்காரன 2 பேரும் சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒருத்தன் பேரு ஜோய், இன்னொருத்த பேரு பார். அப்ப ஹீரோயின் கார்ல என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த கொலைகாரன் ஒரு இடத்துல லாக் ஆயிடுவான். ஹீரோயினை துரத்திட்டு பின்னாடி போக அவன் கத்தியை வச்சு மிரட்டுவான். ஆனா ஹீரோயின் அசால்ட்டா ஷாக்கு கொடுத்து அவனை மயங்க வைப்பாங்க. இப்ப இந்த 3 பேரும் அவனை சுத்தி உட்காந்துட்டு இருக்க அவனும் மெதுவா கண்மொழிப்பான். எங்கடா உன் ஃப்ரெண்டுன்னு கேட்க அவனுக்கு அது தெரியாதான். ஹீரோயினும் ஹீரோ மாதிரி தான் உசுர பணைய வச்சு கிரிமினல் பிடிப்பாங்க. ஆனா என்ன, உண்மையான கிரிமினல் பிடிப்பாங்க. இப்ப இந்த கொலைக்காரனை கூட்டிட்டு போயிட்டு அவனோட பார்ட்னர் ஒரு ஸ்கெட்சை வரைய வைக்க இன்னொரு கொலைக்காரனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் எப்பவுமே வர ரெஸ்டாரண்ட்ல எங்க ஹீரோ பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட காணோம். கார்ல போய் பார்த்தா அவன் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ இந்த ட்ரக் புடிங்க கீழே போட்டுருவாரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்வாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வரும். ஹீரோவோட அண்ணா தான். என்ன பண்ணிட்டு இருந்த? ஹீரோவும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்வாரு. ஹீரோவோட அண்ணாவும் நாளைக்கு நீ பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வரேன்னு சொல்லி காலை கட் பண்ண. பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த ஃப்ரெண்ட காணோம். அவன் போதையிலேயே யார்கிட்டயே லைட் கேட்டுட்டு இருப்பான். ஹீரோ அங்க போக ஹீரோ வேற போலீஸ் ட்ரெஸ்ல இருப்பாரா. ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவன் கத்தியை வச்சு ஃப்ரெண்டோட கையை கிழிச்சிட்டு ஓடுவான். ஹீரோவும் பின்னாடி சேஸ் பண்ணி போக இதை ஹீரோயின் பார்ப்பாங்க. ஹீரோவும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அவனுக்கு கடிச்சுலாம் சமாளிப்பாரு. ஒரு கடத்துல ஹீரோ அவனை தள்ளி விட்டுட்டு அந்த கத்தியை ஹீரோ புடிங்கி வச்சிருக்க. அப்ப வந்து ஹீரோயின் தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஹீரோ தான் அந்த ஆளை தாக்குறதா. ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட ஹீரோவோட மூக்கிலே அடிப்படும். இனி எந்த ஸ்காட்டையும் வந்து சேர்ந்தவன் ஹீரோயின் கேட்க ஹீரோ தான் ஃபேக் ஆச்சே. ஹீரோயின் அதனால அரெஸ்ட் பண்றாங்க. ஜோய்க்கு ஹீரோவை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஹீரோவோட இன்ஸ்டா ஐடி எடுத்து காட்ட அப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது ஹீரோ ஒரு கிரிமினல் இல்ல டம்மி பிசுன்னு. இருந்தாலும் ஹீரோ ஒரு பணக்காரனாச்சே. ஹீரோனோட சீஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாரு. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கமா, பணக்காரன் ஜின்னையே அரெஸ்ட் பண்ணிருக்க. அது பார்த்தா குறுக்கி அவன் மூக்க வேற உடைச்சு வச்சிருக்க. ரிலீஸ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் விட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஹீரோ பண்ணது தப்பு இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன்னு அடம் பிடிப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்க ரூமுக்கு போய் நீ ஏன் ஜின்னு சொல்லலன்னு கேட்க ஹீரோவும் நீ எனக்கு சான்ஸ் கொடுத்தியா, சரி போங்கன்னு ஹீரோயினும் சொல்ல ஹீரோவும் போலான் தான் போவாரு. அதுக்குள்ள ஹீரோயினும் இப்படிலாம் சொல்வேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியா, உட்காரு, உனக்குலாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது, நீ தப்பு பண்ணிருக்க, எதுக்கு அவனை அடிச்சேன்னு கேட்க ஹீரோக்கு லாவை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஹீரோ கிட்ட லாயர் லைசன்ஸ் கூட இருக்கும். அதனால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஹீரோவும் சொல்ல ஹீரோயினும் கேட்பாங்க நீ எதுக்கு நான் லாயர் லைசன்ஸா வாங்கி வச்சிருக்கேன்னு. ஹீரோக்கு போர் அடிச்சுதான் அதனால லாயர் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாராம். ஆனா போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு அவனை அடிச்சதெல்லாம் தப்பு தானே. இதுல ஹீரோ வேற குடிச்சிருப்பாரு. ட்ரக் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கேன்னு செக் பண்ணணும்னு ஹீரோன்னு சொல்ல ஹீரோவும் அவன் கத்தி வச்சிருந்தான், நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அடிச்சேன்னு சொல்வாரு. என் ஃப்ரெண்டு தான் அவன் ஃபர்ஸ்ட் தாக்குனான், வேணா கால் பண்ணி செக் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோ போன் போட்டு தள்ள ஹீரோயினும் கேட்பாங்க ஆனா அந்த லூசு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு போய் சொல்லிருவான். நீ ஒரு லண்டனாயிரம் அயன் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோயின் போன தள்ள ஹீரோ நான் தப்பு பண்ணல, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. இப்ப ஹீரோவை ஜெயில போட்டுருவாங்க. அங்க பார்த்தா ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி வருவான் ஃபேனுன்னு. இன்னொருத்தன் குடிச்சிட்டு அங்கேயே வாமிட் எடுத்து வச்சிருப்பான். ஹீரோ ரொம்ப ஜெயிலு மோசமா இருக்குன்னு அலறிட்டு இருக்க இந்த ஜோயி ரொம்ப எக்ஸைட்டடா யார்கிட்ட பேசிட்டு வருவான். நாங்க எவ்வளவு பெரிய ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா, ஜின் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த பக்கமா வந்த ரிப்போர்ட்டர் இதை ஒட்டு கேட்டுருவான். பார்க்கி கிட்ட பேசிட்டே ஹீரோ ஜெயில தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பான். இன்னைக்குதான் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், எல்லாமே நல்லாதான் போகும். ஹீரோட அப்பாவும் நல்லா தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா கரெக்டா அந்த டைம்ல இந்த ரிப்போர்ட்டர் வந்து ஹீரோ ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்ல ஹீரோட அப்பாக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஹீரோ அப்பாக்கு அந்த விஷயம் இன்னும் தெரியாது. ஹீரோனாவும் கால் பண்ணி பார்க்க ஹீரோவோட போனு லாக்கர்ல இருக்கும்.
ஹீரோ பார்க்க இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்க. இங்க ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின வந்து எழுப்ப ஹீரோ பக்கத்துல இருக்க ஆள கட்டி பிடிச்சு தூங்குவாரு. ஆனா அவன் மேல ஒரு பேட்ஸ்மேன் வேற. ஹீரோவை எந்திரிச்சு பார்க்க அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது தான் ஜெயில இருக்குன்னு. ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிட்டு போக ஹீரோவும் நான் வெயிட் பண்றேன். ஹீரோயின் திரும்பி எதுக்குன்னு கேட்க சாரிக்காக. அட வாடான்னு ஹீரோயினை கூட்டிட்டு போக ரூம்ல ஹீரோவோட அப்பா இருப்பாரு. ஹீரோக்கு அப்பதான் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ பத்தி ஞாபகம் வரும். பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்னாச்சுன்னு ஹீரோவும் கேட்க ஹீரோப்பா பலார்னு ஒரு அடி விடுவாரு. எலெக்ஷன் வரைக்கும் உன்னை அமைதியா இருக்க சொன்ன. ஜெயிலோ பெயிலோ அதெல்லாம் உன் காசுல சால்வ் பண்ணேன்னு ஹீரோ அப்பாவும் கோமா போக ஹீரோவோட அண்ணாவும் எனக்கு கால் பண்ணிருக்கலான்னு கேட்பாரு. ஹீரோ நான் பெரிய ப்ராப்ளம் ஆக்காதுன்னு நினைச்சேன்னு சொல்ல சரி நான் அப்பா கிட்ட பேசுறேன்னு ஹீரோ அண்ணா சொல்ல ஹீரோ வேணான்னு சொல்லுவாரு. ஏன்னா ஹீரோ நான் எந்த தப்பும் பண்ணலன்னுவாரு. ஹீரோ சொன்னாரு இல்ல அவன் கத்தி வச்சு என்ன குத்த பார்த்தான் செல்ஃப் டிஃபென்ஸ் தானே. இது ஹீரோனுக்கு உறுத்தலாவே இருக்கும். இன்னும் ஹீரோவோட கையில கத்திய பாத்திருப்பாங்க. ஆனா அந்த கிரைம் ஸ்பாட்ல இவங்களுக்கு கத்தி கிடைச்சிருக்காது. அதனாலதான் ஹீரோ அரெஸ்ட் பண்ணி வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த கத்தியை தேடி போக அங்க ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு கத்தி இருக்கும். இப்ப அன்கான்சியஸா இருக்க அந்த ஆளை போய் பார்க்க இவங்க தேடிட்டு இருந்த கிரிமினலே அவன் தான். அவனோட பிங்கர் பிரிண்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. அப்ப ஹீரோ எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சா. ஹீரோ வேற பணக்காரன். இவங்க தேடிட்டு இருந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சு கொடுத்ததே ஹீரோ தான். இது மட்டும் வெளியே வந்தது அவ்வளவுதான். ஹீரோ சண்டை போட்டது ஒரு கொலைக்காரன் கூடன்னு ஹீரோ அண்ணாக்கு தெரிஞ்ச உடனே ஹீரோ அண்ணா ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவாரு. சீஃபோ ஹீரோயின் மேல பழிய போட்டு ஹீரோயினை டீ ப்ரமோட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்க அப்போ ஹீரோவோட அண்ணா உள்ள வருவாரு. போலீஸோட டிக்னிட்டியும் எங்களோட இன்சல்ட்டும் சரி பண்ணணும்னா இதத்தான் பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போவாரு. சீஃபோ அந்த ஐடியாவை கேட்டுட்டு செம்ம ஷாக்கா உட்காந்துட்டு இருக்க ஹீரோனா அடுத்ததான் ஹீரோவை போய் மீட் பண்ணுவாரு. ஹீரோக்கு காஃபியும் ட்ரெஸ்ஸும் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்ல ஹீரோனாவும் நீ ரொம்ப லக்கிடா, நீ சண்டை போட்டவன் ஒரு கொலைகாரன். அதை கேட்ட ஹீரோவும் எனக்கு அவார்ட் கொடுப்பாங்களான்னு கேட்க ஹீரோனாவும் இல்ல அதுக்கும் மேல நீ போலீஸ் ஆகணும்னு சொல்வாரு. இப்ப ஹீரோவோட லாயர் லைசன்ஸ் வச்சு ஹீரோ ஒரு போலீஸா தான் இருந்தாரு. 2 மாசமா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. போலீஸா தான் அவனை அரெஸ்ட் பண்ணாருன்னு ஒரு கதையை ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் ஒத்துக்கலன்னா மட்டும் சீஃப் டிசைட் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்ணது ஒரு தப்பான நியூஸ்ன்னு ஆயிடுச்சுல. அதனால இந்த ரிப்போர்ட்டருக்கு ப்ராப்ளம் வரும். ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ் ஆக்கத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா ஹீரோ அண்ணாதான் பேசி சமாளிப்பாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போக அங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் சாரி கேட்பான். நான் போதையில இருந்ததுனால தான் உண்மையை சொல்லலன்னு. ஹீரோ எதுவும் சொல்லாம லிஃப்ட்ல போக திருப்பி லிஃப்டை ஸ்டாப் பண்ணி உன் கை எப்படி இருக்குன்னு கேட்பாரு. அவன் ஓகே தான். அடுத்த நாள் ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மேலத்தாளத்தோட ஹீரோவை வர வைப்பாங்க. ஹீரோ செம்ம ஜாலியா உள்ள வர சீஃப் மட்டும் கையை தட்டிட்டே இருப்பாரு. ஹீரோவும் வந்து போட்டோலாம் எடுத்துட்டு இருக்க ஹீரோ பக்கத்துல இருக்க 2 பேரு அப்பதான் அவங்களோட மாஸ்க் கட்டுவாங்க. ஒன்னு ஹீரோயின் இன்னொன்னு பாக்கு. ஹீரோ ஹீரோயினை பார்த்தவனே ஓ நீங்களா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு ஹேண்ட் செக் பண்ண கை நீட்ட ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்துட்டு அவங்களும் கை நீட்டி ஹேண்ட் செக் பண்ணுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.